ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் புதுசாக அந்த ஹாஸ்டல் மெம்பரோட வாஸ்கோ சண்டை போடுறான். 2 பேரும் ஈக்குவல் ஃபூட்டிங்கில் நிற்கிறானுங்க. அவன் கூட வந்த பொண்ணு வேரனுக்கு எதிராகவே நீ டஃப் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒருத்தனாக தான் இருக்கணும். உங்கள் ரன்னவே ஃபேமிலி பேர் என்ன சொன்னீங்க? ஹோம்லெஸ் ஃபேமிலியா? வித்தியாசமாக இருக்குன்னு பேசுகிறான். இந்த ஹாஸ்டல் லீடர் பேர் வாரன். இவன் வாஸ்கோவோட சீரியஸாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு இவன் தலையிலேயே அடிச்சு, டேய் இப்படி தான் வயசான ஒரு பிச்சைக்காரன் கிட்ட சண்டை போடுவியா? அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறான். வாஸ்கோ, ஏங்க நானும் டீனேஜர் தாங்க, எனக்கு வயசாகலைன்னு அவளை நம்ப வைக்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறான். ஆக்சுவலாக இந்த வாரன் எதுக்காக இந்த பொண்ணுங்களை கூப்பிட்டுருப்பானா? வாஸ்கோ அண்ட் அவனோட டீமை பார்க்குறப்ப ஆபத்தான மக்கள் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இவங்களை காப்பாற்றணும். ஒரு வேளை இவங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு திக்கி திக்கி பேசுகிறான். வாஸ்கோ, நீங்கள் ஹாஸ்டலில் சேர்ந்தவங்களா? உங்ககிட்ட இருந்தால் இந்த பொண்ணுங்களை காப்பாற்றணும். நீங்கள் ரொம்ப கேவலமானவனுங்கடா. நீங்கள் நீ யூரின் சாம்பிளை குடிக்க வச்சுருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல இவன் எதை பற்றி பேசுகிறான்னு. அந்த பொண்ணு நாங்கள் அவங்கள மாதிரி கெட்டவங்க இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிற ட்ரை பண்ணுறா வாஸ்கோக்கு. பட் வாஸ்கோ, உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆர்கனைசேஷன் எதுவுமே கிடையாதுன்னு பம்ஜே எனக்கு சொல்லியிருக்கான்னு சொல்கிறான். அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் யாரோ ஒரு பையன், நம்ம ஒன்றா இருக்க வரைக்கும் அது குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேமிலின்னு சொல்லிக்கலான்னு இவக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகுது. இவ உடனே டிப்ரெஸ் ஆகி, நீங்கள் என்ன நம்பலாட்டி எங்கள் கூட வாங்க, நாங்கள் என்ன சொல்கிறோன்னு புரிய வரும்னு இவங்களையும் கூப்பிட்றான். இங்கே டேனியலும் ஜாக்கும் சண்டை போகிற இடத்துல புதுசாக வந்த பாக்ஸரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மான்ஸ்டரை பற்றி தான் நம்ம கவலைப்படணும்னு அவனுக்கு நினைக்கிறானுங்க. இந்த விஷயம் அப்படியே ஆப்போசிட். டேனியலுக்கு இந்த மாதிரி டியூஸ் டிவிஷனில் இருந்து பழக்கம் இல்லை. பட் ஜாக்லி இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் பூந்து விளாண்டுருக்கான். டேனியல், உனக்காக இதை ஸ்லோவாக பண்ணுறேன், ஸோ பார்த்து கற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட எனக்கு டெமோவே பண்ணி காமிக்கிறான். கம்மியாக இருந்த அதிக மெம்பர்ஸ் கூட எப்படி சண்டை போடுறதுன்னு. டேனியலுக்கு யூஸ் பண்ணுற அதே டெக்னிக் யூஸ் பண்ணுறானுங்க. ஒருத்தன் பின்னாடி இருந்து பிடிச்சிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் ஒருத்தன் முன்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவான். இந்த தடவை டேனியல் அவனை காப்பாற்றுறான். இந்த எனிமீஸ் கிட்ட இருந்து பார்ட்னர்ஷிப்பை காப்பி பண்ணியிருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாமியாக பொழக்க ஆரம்பிக்கிறானுங்க. மாற்றி மாற்றி அடி விழுது. பிரதர்ஸில் ஒருத்தன் சாக்லிட்ட கவுண்டர் பஞ்ச் பண்ணுறான். நான் சண்டை போட்ட பாக்ஸர் நீ தான் நினைக்கிறேன், நான் உன்ன மாதிரி பல பாக்ஸர்ஸை தோக்கடிச்சிருக்கேன்னு பேசுகிறான். இதுக்கு முன்னாடி நீ பார்த்தவனுக்கெல்லாம் என்ன மாதிரி ஜீனியஸாக இருக்க மாட்டானுங்கடான்னு சொல்லி இவனை மொத்தமாக காலி பண்ணுறான் சாக். டேனியல் இது ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கான். அதே டைமில் அவனை நோக்கி ஒருத்தன் வரப்ப இதே டெக்னிக் அப்படியே அச்சசலாக கூச்சமே படாமல் காப்பி பண்ணுறான் சாக்லியோட அதே ஸ்பீடில். சாக்லி வாயை பொழந்துட்டான். என்னடா நடக்குது இங்கே? இன்னொருத்தனும் காப்பி பண்ணுற எபிலிட்டியோட இருக்கான். நான் இதுக்கு முன்னாடி இவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜோஹன் இப்படி ஒரு எபிலிட்டியோட வந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த குண்டு பையன் டேனியல். இப்போ இந்த டேனியலுமா? எனக்குன்னே வருவீங்களாடா? இந்த உலகத்தில் இந்த மாதிரி எத்தனை தான் டேலண்டடான ஆளுங்க இருக்காங்க. இவங்க கூடலாம் என்ன மாதிரி ஒரு சாதாரணமான பர்சன் எப்படி சர்வைவ் ஆகுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த 2 பிரதர்ஸும் காலி. அந்த சைக்கோவை தேடி வந்த ஹாஸ்டலோட டாப் லீடர் அவனோட வழியை மறைச்சி எவனோ நிறுத்தி வச்சிருக்கான். அது காட் டாகோட ஜோஹன். 2 லீடர்ஸும் நேருக்கு நேரம் மீட் பண்ணிக்கிறாங்க. இங்கே டேனியல் அண்ட் சாக் அடி வாங்கின 2 பேர் திருந்துற மாதிரி தெரியல. நீங்கள் சேட் குரூப்பில் எஃப்ஆர்னு கோடுவேர்ட் டைப் பண்ணி தானே இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க. பட் அதை டைப் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? ஒவ்வொரு ஃபேமிலியோட லீடர்ஸும் கேடுறாங்க. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸ் மட்டும்தான் லீடராக இருப்பாங்க. இது ஒரு டெத் ட்ராப் மாதிரின்னு சொல்கிறான். இவனுங்களே பயந்து போய் பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப கேட்டில் ஒரு பையனை காணாம். இவன் அந்த அங்கிள்ஸே ஷாக் ஆகுறானுங்க. என்னன்னு பார்த்தா வர வழியில் டேட்டு போட்ட லீடர்ஸ் எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணி குவிச்சு வச்சுருக்காங்க. எல்லோரும் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. மிச்சம் மீதி இருக்கவனுங்களாம் எதுக்கு இவனுக்கு வாங்கி எடுக்கிறானுங்க ஆச்சரியமாக பார்க்குற நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பொண்ணு நிற்கிறான். அது வெஞ்சினோட ஃப்ரெண்டு. இவளும் ஜூடோல எக்ஸ்பர்ட். பட் இவங்க பயப்பட வேண்டிய பெரிய விஷயம் அவங்க தலைக்கு மேலேயே உட்காந்துருக்கான். பெஞ்சின் அவன் கண்ணாடியை கழட்டிட்டு லிட்ரலி ஒரு டெவில் மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ இந்த கேங் இன்னும் 1 மாதத்துக்கு யாரு கூப்பிட்டாலும் ஹெல்ப்புக்கு போக முடியாதுன்னு தெரியும். இவங்களை பொழக்கிறதுல லோகன் பாலும் ஒருத்தி. பிகாஸ் அந்த கிளாஸில் பாதிக்கப்பட்ட பெண்களில் ஜோயியும் ஒருத்தி. அவன் பங்குக்கு அவனும் எல்லாத்தையும் பொழந்திருக்கான். அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, இவளுக்காக நான் எவ்வளோ பண்ணாலும் எனக்காக அவள் ஃபீல் பண்ணுவாளான்னு நினச்சி பார்க்குறான். சத்தியமாக மாட்டாங்கிறது தெரியும். அதே இடத்துல உட்காந்து ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டா. அப்போ கூட அவனை சுற்றி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் எதுவுமே இவன்கிட்ட வேலை செய்யலை. ஏதாவது ஒரு நல்ல மெமரி அவள் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி, நமக்காக யாராவது ஒருத்தராவது இருக்கிற மாதிரி ஒரு குட் மெமரி இருக்கான்னு இவன் யோசிச்சு பார்க்குறான். பட் அவன் மைண்டில் ஓடுறதெல்லாம் அந்த பொண்ணு பொம்மை தான். இவன் இன்னும் கடுப்பாய் பழக்க ஆரம்பிக்கிறான். அந்த கேங்லேருந்து டேனியல் முதல்ல ஜாயின் பண்ண ஃபேமிலியோட லீடர் மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடுறான். என்னை ஃபைட்டரோட கூட சண்டை போட விடுங்கடா, இந்த மாதிரி லவ் ஃபெயிலியரான கிறுக்கணுகளோடலாம் என்னை கோர்த்து விடாதீங்க நாங்கிறது எஸ்கேப் ஆக பார்க்குறான். பட் பம்ஜே அந்த இடத்துக்கு வந்து இவனை பொழக்கிறான். நீங்கள் எல்லாம் தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களாடா? இந்த மாதிரி பல லீடர்ஸ் இங்கே இருக்காங்க. இங்கே இருக்கிற மொத்த பேரோட உங்களை மாதிரி 2-3 பேரால் சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியாதுன்னு அவன் பேசுகிறான். எங்களுக்கும் தெரியும்டான்னு பம்ஜே ஒரு டிடெக்டிவ் மாதிரி பேசுகிறான்.
பிகாஸ் இவன் கூட வரும்போது மொத்த பர்னக்கிள்ஸையும் இவன் கூடயே கூட்டு வந்திருக்கான். இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எவனும் வரப்போகிறதில்லன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே அவனுங்களோட மெயின் லீடர் ஜோஹனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். முதல்ல பர்னக்கிள் உன்னை பொழந்தாங்க, அப்புறம் உன் சொந்த ஆர்மியை உன்னை முதுகில் குத்துனானுங்க. இப்போ யாரை தேடுற? கன் பார்க்கியா? எதுக்கு மறுபடியும் தேடி போய் சண்டை போட்டு அடி வாங்குறதுக்கா? இப்போ மட்டும் என்ன உன்னால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? எதுக்காக இதெல்லாம் பண்ணுற? உங்கள் அம்மாவோட கண்ணுக்காகவான் இவன் கலாய்க்கிற துணியில் கேட்குறப்ப அவன் காது மேலேயே ஒரு கிக்கு உழுது. அவன் அந்த கிக்கை பிளாக் பண்ணிட்டான். தனியாக இவ்வளோ தூரம் வர்றதுக்கு உனக்கு தைரியம் தாண்டான்னு இவன் பேசி சிரிக்கும்போது, முதல்ல இருந்தே நான் தனியால் தாண்டா, முதல்ல இருந்தே இருந்தது ஒரே ஒரு காட் டாக் தான்னு இவன் தலைகீழ தூக்கி போகிறான். அவனை கன் பார்க் யூஸ் பண்ண அதே ஆக்கிடும். ஒரு தடவை இவன் சண்டையை பார்த்தாலே அப்படியே காப்பி பண்ணுற டைப். லிட்ரலி இவன் கன் பார்க்கோட நேரில் சண்டை போட்டிருக்கான். அது போக இவன் மறைஞ்சு போன சில நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு யாருக்குமே தெரியலை. இந்த சண்டையில் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த புதுசாக வந்த செகண்ட் குரூப் ஹாஸ்டல் மெம்பர்ஸ் பாரன் அண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்த மாதிரி கேபிட்டல் ஹச் இந்த லீடரோட நெத்திலையும் இருக்குது. இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ட்விஸ்டடான பேக் ஸ்டோரி இருக்கு போல. இந்த சண்டே காட்டாகோட முன்னாள் அண்ட் செகண்ட் இன் கமெண்ட் தடுக்கிறான். ஜோஹன் தனியாக இல்லை, அவன் ஆளுங்களோட தான் இருந்திருக்கானு ஒலின்னு நினைக்கிற அதே நேரத்தில் முதல்ல அவனை அடிக்க பாயிறதே ஜோஹன் தான். பிகாஸ் ஏற்கனவே இவனை முதுகில் குத்திருப்பானுங்க. பட் ஜேக்கிமோட லாயலான அடியால் ஜெரி அந்த இடத்துக்கு வர்றான். ஜோஹனை தடுக்கிறான். இப்போ இவன் பிக் டீலை சேர்ந்தவன், அவன் மேலே கை வைக்காதீங்கன்னு ஜெரி அப்பாவியாக பேசிக்கிட்டு இருக்கப்ப இவனுக்கே ஒரு கிக் விழுது. உன் முகத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் வர வேணான்னு நினச்சேனா மரியாதையாக என் வழியில் நிற்காம தள்ளி நில்லுன்னு ஜோஹன் மிரட்டுறான். ஜெரி ஷர்ட்டை கழட்டிட்டு சண்டைக்கு ரெடியாகிறான். இவ்வளோ நேரம் உங்களை விட்டு வச்சதே ஜேக் எனக்கு ஆர்டர் போட்டதுனால தான். பட் பேச்சுவார்த்தை நல்ல விதமாக ஓடலாட்டி உங்கள் 2 பேரையும் பொழக்கிறதுக்கு கூட எனக்கு பெர்மிஷன் இருக்குன்னு சண்டையில் இறங்குற மாதிரி தெரியுது 2 லீடர்ஸுக்கு எதிராக. பட் இவனுக்கு சண்டை போடலை. அடுத்த சீனில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த சைக்கோ லீடர் ரோலி தான் ஜோஹனுக்கு பே பண்ணுறான். ஜோஹன் பேய் மாதிரி சாப்பிட்றான். பல நாள் சாப்பாட்டை கண்ணிலே பார்க்காத ஒருத்த மாதிரி. டேய் பொறுமையாக சாப்பிட்றா, இன்னும் எவ்வளோ வேணால் ஆர்டர் பண்ணிக்கோ, நானே பே பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்கிறான். போகிற போக்க பார்த்தா இவனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலான்னு ஓலின்னு நினைக்கிறான். ஒரு பிளேட் சாப்பாட்டுக்காக அவன் ப்ரைடெல்லாம் தூக்கி போட்டு ஒரு நாய் மாதிரி சாப்பிட்றான் பார்த்தியா? இவனும் ஒரு நாய் மாதிரி தான். நல்ல சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் கொடுத்தான். நமக்கு கீழே இவன் என்ன வேலை வேணால் செய்வான்னு நினைக்கிறான். இவன் தோளில் கை போட்டு என்ன வேணால் வாங்கிக்கோ, நான் பே பண்ணுறப்பா, டம்பிளிங்ஸ் வேணால் ஆர்டர் பண்ணவான்னு கேட்குறப்ப ஒரு வெறி நாய் மாதிரி கடிக்கிறதுக்கு வரான். என் மேலேருந்து கையிற என்னை தொடாதன்னு அதே கோவத்தோடைய டம்பிளிங் எனக்கு இன்னும் ஆர்டர் பண்ணுன்னு கேட்குறான். பல பிளேட்டு சாப்பாடு உள்ளே இறங்கினதுக்கப்புறம் இவனுக்கு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறானுங்க. அந்த பழைய காட்டாக் லீடர் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு தாண்டா இங்கே வந்திருக்கோன்னு பேச ஆரம்பிக்கிறப்பே ஜோஹன் பக்கத்தில் இருக்க சூப் எடுத்து அவன் மூஞ்சிலே ஊற்றுறான். சாப்பிட்ற வர நீ வாயை முட்டு வெயிட் பண்ணுற, நான் சாப்பிட்டு முடித்ததும் முதல்ல உன்னை கொலை பண்ணுவேன்னு ஜோஹன் பேசுகிறான். இவனுங்க மாற்றி மாற்றி யார் ஜோஹனை ரெக்ரூட் பண்ணுறதுன்னு தான் பேசிக்கிறானுங்க. ஜேக்கிமோட காலை நக்கி பொழைக்கிற இந்த நாய்ங்க கூட போகாத ஜோஹன், எனக்கு கீழே வேலை செய்யணும் ஹாஸ்டல் லீடர் ஒலி வாங்க சரி மூஞ்சியில் காலை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 4 சைக்கோஸை ஒரே டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடு போட்ட மாதிரி இருக்கு இந்த இடம். முகத்தில் கொட்டின சூப்பை கொட்டிட்டு அந்த எக்ஸ் லீடர், நீ கன் பார்க்க தானே தேடிக்கிட்டு இருக்க, எனக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரியும்டா, ஒருவேளை நீ எங்கள் கூட ஒத்துழைச்சு போனா கன் பார்க் இருக்கிற இடத்த நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோன்னு சொல்கிறான். நம்மால் இதை விசாரிக்கிறப்ப கூட அவன் முகத்தில் சூப்பை கொட்டி தான் விசாரிக்கிறான். பதிலுக்கு உனக்கு என்ன வேணும்னு ஜோஹன் கேட்குறப்ப என்னோட கோல்லாம் ரொம்ப சிம்பிள்ரா வாஸ்கோ, எனக்கு பொண்ணக்கில் அழிக்கணும், அதுக்கு உன் உதவி தேவைன்னு கேட்டிருக்கான். இவனோட ஒரு சின்ன பழைய ரிவெஞ்சுக்காக தான் இங்கே வந்திருக்கான். நான் உனக்கு கன் பார்க்க பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், பதிலுக்கு நீ உன்னோட பவரை எனக்கு கூடன்னு கேட்குறான். ஒருவேளை நீ யாரையாவது நம்புறதுன்னு வந்தா ஹாஸ்டலோட இந்த அரகுர லீடர் ஓலியை நம்ப போறியா இல்லை எங்களை நம்ப போறியான்னு கேட்குறப்ப இவ்வளோ நேரம் பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தவனோட முகம் சீரியஸாக மாறுது. கன் பார்க் இன்னும் இவனை விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் இல்லீகல் வேலை பண்ணிக்கலாங்கிறது இல்லை, இவன் உண்மையான லீடரே கிடையாது. ஹாஸ்டலோட உண்மையான லீடர் அவனை தான் கன் பார்க் தேடிக்கிட்டு இருக்கான். இவன் சும்மா சைடு கேரக்டர்னு இவனை பற்றி கலாய்க்கிறப்ப அந்த சைக்கோ கூட இவன் முகத்தில் சூப்பு ஊற்றி விளாட்றான். ஏதோ எங்களை பற்றி தெரிஞ்சுக்க கூடாத விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல, அப்படி தானே மரியாதை அது என்னன்னு சொல்கிறான்னு ஓலி இவனை மிரட்டுறப்ப எங்கள் ஆள் ஒருத்தன் இன்டர்வியூங்கிற பேரில் உங்கள் இடத்துல நுழைஞ்சான்ல, அவனை கூட போட்டு பொழந்தீங்களே, அவனை நாங்கள் இன்டர்வியூக்கு அனுப்பலடா, அவனை தூதுக்கு அனுப்பணும், அதுக்கு கூட டைம் கொடுக்காம அவனை பொழந்திருக்கீங்க. ஆக்சுவலாக அவன் வந்ததுக்கான ரீசன் உங்ககிட்ட உண்மையாக சொல்கிறதுக்காகடா, உங்களோட காணாமல் போன லீடரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோங்கிற உண்மை. அவன் எலி ஜாங். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலி காட்டாக்ஸை புரட்டி எடுத்திருப்பான். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஹாஸ்டலோட ட்ரையாங்குலர் டாப்பில் இருக்க வேண்டிய லீடர் எலி ஜாங் தான். ஹேர் ஸ்டைலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரே பையன். இதே ஊரில் இன்னொரு ஏரியாவில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது. டேனியல் அண்ட் வாஸ்கோ சேவ் பண்ண ட்ரை பண்ண அந்த 2 பொண்ணுங்க இங்கே தான் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சர்வ் பண்ணுற பொண்ணுங்க க்யூட்டாக இருக்காங்கப்பா, நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. இந்த ஆள் பிஸ்னஸ்னு பேசினது இதைத்தான் போல திக்குவாயோட இவன் சொன்னப்ப ஏதோ தப்பான மீனிங்கோட புரிஞ்சிருக்கு எல்லாருக்கும்.
சாரிங்க, நான் பிஸ்னஸ்ங்கிறப்ப வேற ஏதோ தப்பான பிஸ்னஸா இருக்குமோன்னு நெனச்சுட்டேன்னு வாஸ்கோ இவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறப்ப, அந்த திக்குவாயா இருக்கிறவன் முழுசா ஊமையா மாரி டெலிபதியில பேசிக்கிட்டு இருக்கான். பரவால்ல, நாங்க கூட தப்பா தான் நெனச்சுட்டோம்ன்னு. 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது, அந்த வாரனால அவன் கைய இப்ப ஃபீல் பண்ணக்கூட முடியல. இவன் கூட சண்ட போட ஆரம்பிச்சிருப்பான் அவ்வளதான். சண்ட அங்க நடக்கவே இல்ல. அதுக்கே இவனோட கைய மொத்தமா செயலிழந்துட்ட மாரி இவன் ஃபீல் பண்றான். எப்படி ஒருத்தனால இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்னு இவன் மைண்ட் வாய்ஸ்ல நெனச்சுக்கிட்டு இருக்க இதே நேரத்துல, சும்மா போற 2 பேர வாஸ்கோ ஷோல்டர பிடிச்சு அழுத்தி முட்டி போட வச்சிருக்கான். அந்த வாரனும் தான் வாஸ்கோ இவனுங்கள பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டான் காட் டாக்ஸ்ன்னு. "விடுங்கடா, நாங்க உங்களுக்கு தூது குடுக்க தான்டா வந்தோம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் குடுக்க வந்தோம். எங்கள இப்படி நடத்துறது நியாயமே இல்லன்னு" பேசுறப்ப, அந்த பொண்ணு தான் இங்க இருக்கிறதுலே தெளிவா யோசிக்கிறா. காது குடுத்து கேட்கிற ஒரே ஆள் இவ தான். "இவனுங்க நாங்க எலிஜாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவன தானே நீங்க தேடுறீங்கன்னு" கேட்கும்போது, அந்த வாரன் செம்ம கடுப்பாறான். அவன் முகமே மாறுது. அடுத்த செகண்ட்ல இருந்து நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசுடான்னு மிரட்டுறான். எங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை தான் நாங்க கொடுக்க வந்திருக்கோம். உங்களுக்கு எலி இருக்கிற இடத்த சொல்லணும்னா, நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணணும். எங்க கூட கோஆப்பரேட் பண்ணுங்க. பிக் டீலோட ஒண்ணா சேர்ந்து. அப்பதான் அந்த சீக்ரெட்ட சொல்லுவோம்னு ஏதோ பெரிய ரகசியம் ரேஞ்சுக்கு இவனுக்கு பில்டப் குடுக்குறானுங்க. பட் வாஸ்கோ உள்ள புகுந்து, "எலிஜாங்கா, எனக்கு தெரியுங்க அவன் எங்க இருக்கான்னு. நானும் அவனும் ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறோம்னு" மொத்த பிளானையும் சப்பையா உடைக்கிறான். இங்க குடோன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்த 2 டாப் ஃபைட்டர் அங்கிள்ஸ் சப்போர்ட்டுக்கு வர வேண்டிய ஆளுங்க இன்னும் வர காணாமேன்னு ஷாக் ஆகி நிக்கிறப்ப, சுவத்த உடைச்சிட்டு ஒரு பஸ் வருது. ஜாக் ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆகுறான். அந்த சைக்கோ கிறுக்கன் தான் இவன். ஏற்கனவே ஜாக் இவனை நாக் அவுட் பண்ணியிருப்பான். எந்திரிச்சதும் ஸ்ட்ரெயிட்டா இங்கே தான் வந்திருக்கான். இப்ப 2 பேருக்கு எதிரா அவனுங்க 3 பேர் இருக்கிறதுனால, இவனுங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகுது. அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த சைக்கோ அவன் ஆளுங்க யாரு, ஆப்போனன்ட் யாருன்னு கூட பார்க்காம நடுவுல பஸ்ஸ ஓட்டிட்டு வரான். நான் சாக போறேன் ஜாக்லி உறைஞ்சு போய் நிக்கிறான். அதே நேரத்துல ஜாக்லி அவனை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இவன் நிக்கிறான். மறுபடியும் இவனை கோமாக்கு அனுப்ப போறானுங்களான்னு பார்த்தா, பேட்மேன் மாதிரி ஒருத்தன் ஜன்னலை உடைச்சிட்டு பைக்ல என்ட்ரி கொடுக்குறான். கடைசி நேரத்துல டேனியல் பார்க்க காப்பாத்திட்டு சண்டைக்கு வரதுக்கு முன்னாடி அவன் தூக்கி போட்டு போன கோட்டை எடுத்து அவன்கிட்டயே திருப்பி கொடுக்குறான். அது ஜே தான். இவன் எப்படி இங்க வந்தான், நம்ம இருக்கோங்கிறது எப்படி இவனுக்கு தெரியும்னே டேனியலுக்கு புரியல. எதிரில் இருக்க அந்த சைக்கோ, "மரியாதையை என் வழியில இருந்து நகர்லாட்டி உன்னை நான் கோமாக்கு அனுப்ப மாட்டேன், முழுசா கொன்றுவேன்" மிரட்டுறப்ப அவனே பயப்பட ஆரம்பிக்கிறான். எதிரில் ஜெய் கொலவெறியில முறைச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படி. அந்த சைக்கோ மைண்டில் என்ன ஓடுதுன்னா, இந்த புறம்போக்கு ஜாக் இருக்கிறதுலே மோசமானவன். ரொம்ப நாள் கழிச்சு நான் அவனை பார்க்குறப்ப ஜென்யூனாவே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஈவன் நான் வச்சிருந்த ஃபோனில் அவனுக்கு ஒன்று கிஃப்டாக கொடுக்கலான்னு கூட நினச்சேன். பட் அவன் என்னை அடிச்சு போட்டு என் ஃபோனெல்லாம் தூக்கி போட்டான். அதுவும் என்னோட சிகரெட்டையும் கூட. சிகரெட்டோட ப்ரைஸ் ஒன்ஸ் கூடுனா குறையவே குறையாது தெரியுமா? எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் அதை தூக்கிட்டு போயிருப்பான். அதுவும் இல்லாமல் என் ஃபேண்ட்டில் ஜிப்பே இல்லை. அதுக்கு காரணமாக அவன் தானே சம்மந்தமே இல்லாமல் வளரிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன். அந்த பஸ்ஸில் சேஃப்டிக்கு இருக்க ஒரு சுத்தியலை உடச்சி அவன் கையில் எடுத்துட்டு கொலவெறியோட இறங்குறான். நம்ம கதை எவ்வளோ ஃபீல் குட் மூவி மாதிரி போயிருக்கும் தெரியுமாடா? பட் நீ என்னை பார்த்தே சேட் எண்டிங்காக முடியும் நான் சொல்கிறேன். இப்போ பாரு யாருக்கு நிஜமான சேட் எண்டிங்னு சொல்லி அவனை அடிக்க போகிறப்ப நிஜமாவே நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான். பிகாஸ் அவன் காலில் ஒரு சின்ன சுளுக்கு விழுந்துருச்சு. அதனால் இப்போ இவனால் நகர முடியல. கடைசி நேரத்தில் சுத்தியலால் இவன் தலையில் அடிக்கிறப்ப அவன் தலையில் யாரோ ஹெல்மெட்டை போட்டு விட்டுருக்கானுங்க. ஜே தான் அது. எதுக்குடா இந்த மஞ்சமடையை எப்போ பார்த்தாலும் என் வழியில் குறுக்க வரான்னு அவன் நினச்சி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஹெல்மெட்டை திருப்பி இவன் தலையில் மாட்டியிருக்கான். இவனால் பார்க்க முடியல. குருட்டாம்போக்கில் சுத்தியலை வீசுகிற நேரத்தில் ஜே அவன் பாடியில் எங்கேயுமே அடிக்காமல் ஹெல்மெட்லேயே அடிக்கிறான். பிகாஸ் இவன் அடித்தா மற்றவங்க சத்துருவாங்கன்னு இவன் ஸ்ட்ராங்காக நம்புகிறான். டேனியலும் ஜாக்கும் இப்போ தான் தடவையாக அவன் சண்டை போடுறத பார்க்குறானுங்க. வாயை பொழந்துட்டானுங்க. இவன் அந்த ஆப்போனண்ட்டு கூட ஷாக் ஆகிட்டானுங்க. இவன் அவன் சுத்தியால பிடுங்கி அவனே அடித்து மொத்தமாக நாக் அவுட் பண்ணுறான். ஜே இவ்வளோ சீரியஸாக இவனுக்கு 2 பேரும் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. டேனியலோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் தான் இவன் இப்படி மாறி இருக்கான். அந்த சைக்கோ ஹெல்மெட்டை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஹெல்மெட்டில் இருக்க கிளாஸ்லேயே வாமிட் எடுத்துட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கப்ப இந்த 2 அங்கிள்ஸும் அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறானுங்க. "நாங்கள் இந்த 2 பேரை பார்த்துக்குறோம். நீ அந்த காலில் சுளுக்கம் வந்தவனை பார்த்துக்க. ஹேண்டில் பண்ணிடுவாளன்னு" கேட்குறப்ப ஹெல்மெட் மட்டும் இல்லாட்டி நான் இந்நேரம் 7 தடவை செத்து போட்டிருப்பேன். இதுதான் இந்த சுச்சுவேஷன் இவன் மைண்டில் நினச்சி பார்க்குறான். இவனுக்கு 2 பேரும் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. ஆள் பாயிறான், 2வது ஆளும் பாயிறான். பட் 3வது வர வேண்டிய நேரத்தில் யாரையுமே காணோம். நம்மால் பயந்து பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். "போங்கடா நீங்களும் உங்கள் வேலையும். நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன். அந்த மான்ஸ்டரோடலாம் என்னால் சண்டை போட முடியாது. அடுத்த தடவை மீட் பண்ணால் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி தரேன் டாட்டான்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். போகிறதுக்கு முன்னாடி ஜாக்கை பார்த்து, "உன்னை மட்டும் நான் சும்மா விடவே மாட்டேன்டா. நீ தூங்குறப்ப கூட கண்ணை திறந்து வச்சு தூங்குன்னு" மிரட்டிட்டு போயிருக்கான். இவனுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆன டைமில் ஜேயோட பைக் எடுத்து அந்த 2 அங்கிள்ஸும் எஸ்கேப் ஆகுறானுங்க. டேனியல், "ஜே உன் பைக்கு போயிடுச்சு பாரு." அவங்கள பிடிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் அவன் டேனியலோட முகத்தில் இருக்க ஒரு சின்ன ஸ்க்ராட்சுக்கு பேண்டேஜ் போட்டு விட்றான். இவங்க பைக்கை திருநதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. பேக்ரவுண்டில் ஜாக் உட்காந்துருக்கான். "நீ டாக்டர் ஆக போகிறேன்னு புரியுது. அதுக்காக சுளுக்குக்கு பேண்டேட் போட்டால் சரியாகும்னு எவன்டா சொன்னதுன்னு" கடுப்பாகிறான். ஒரு சின்ன பேண்டேடை போட்டு விட்டுருக்கான் சுளுக்கு எடுத்ததுக்கு. பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு இவனுங்க நினைக்கிறானுங்க.
அந்த ஃபேக் ஐடி யூஸ் பண்ண பல ஃபோன்ஸை போலீஸ் பறிமுதல் பண்ணிட்டாங்க. சில ஹாஸ்டல் ஃபேமிலியோட டேட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன லீடர்ஸையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கேங் இவங்க கேங் பள்ளி வாழை கட் பண்ணி விடுற மாதிரி தலையை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இனிமேல் நம்ம லைஃப்பில் ஹாஸ்டல்ஸ் திருப்பி வர மாட்டாங்க. ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும்னு டேனியல் நினைக்கிறான். காட் டாக்ஸோட சீக்ரெட் பேஸில் ஏற்கனவே நம்ம கேங்கோட நேமை மாற்றிருக்கோம். இப்போ 3வது தடவை மாற்ற போகிறோமான்னு காட் டாங்கிற பேர் மேலே சின்ன பசங்க பேப்பரில் எழுதி ஓட்டுற மாதிரி பிக் டீல்னு எழுதி வச்சுருக்கான் இந்த செகண்ட் இன் கமெண்ட். இவங்க பிளான் சொதப்பிட்டதால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறானுங்க. அண்டவனுங்களை தூதுக்கு அனுப்புனா மொத்த பிளானையும் சொதப்பிட்டு வந்தாடா நிற்கிறீங்கன்னு இவனுக்கு மேலே எரிஞ்சு விழுறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிக்கிறதுக்கு மீனிங் கடைசி வரை சர்வை பண்ணுறது தான். என்கிட்ட இதை விட ஒரு பெரிய சைஸ் பிளான் இருக்குன்னு அவன் சொல்கிறப்ப ஹாஸ்டல் இருக்கிற இடத்துல லோகன் பாலை காட்டுறாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு லீடர் கூட விடாமல் மொத்த பேரையும் பொழந்து அவங்க பாடிஸை கூச்சி அது மேலே இவன் உட்காந்துருக்கான். சில இடங்களில் இவன் பேர் லோகன் லீன்னு சொல்லியிருக்காங்க, சில இடங்களில் லோகன் பால்னு சொல்லியிருக்காங்க. அவள் எதிரில் நிற்கிற யாரோ ஒருத்தனை பார்த்து எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுற, உனக்கும் என் கூட சண்டை போடணுமான்னு கேட்கும்போது எதிரில் நிற்கிற கோகிம் சண்டைலாம் போட வேணாண்டா, ஜஸ்ட் அவன் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினச்சேன், அவ்வளோதான், ஃப்ரீயாக இருக்கியா என்ன, நம்ம ஏன் ஃப்ரெண்ட் ஆகக்கூடாதுன்னு கேட்குறான். கோகிம் கன் பார்க் லெவலுக்கு இருக்கிற த்ரெட்டு. இவனே லோகன் பாலை தேடி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவன் பிளானில் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறான். ஜெரி, ஜோஹன் அண்ட் ஓலிவாங் எல்லாரும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பானுங்க. அந்த ஹோட்டலை விட்டு வயிறு முட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வெளியே போயிட்டானுங்க. பட் ஜோஹன் வெளியே போகிற டைமில் அவன்கிட்ட பில் எடுத்து நீட்டுறானுங்க. $1500. நம்மால் மிரண்டு போய் நிற்கிறான். கண் பார்க்க பார்க்குறப்ப அவன் முகத்தில் என்ன ரியாக்ஷன் இருந்துச்சோ அதே அளவுக்கு டர்ராகி போய் நிற்கிறான். எனக்கு முன்னாடி போனவனுங்க அப்போ பில்லு கெட்டவே இல்லையாடான்னு கேட்குறப்ப எதில் இருக்க அந்த செஃப் கேஷா காடான்னு இவனை மிரட்டுறான். பசங்க இவனை கோர்த்து விட்டு போயிட்டானுங்க போல. இந்த இடத்துல பாஸ்ட்டும் ஃபியூச்சரும் கொஞ்சம் மாறி மாறி வரும், யாரும் குழம்பிட வேணாம். லோகன் பாலை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோகிம், செலிபிரிட்டி டிஜே அண்ட் கன் பார்க் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பாத் ஹவுஸில் ஸ்பெண்ட் பண்ணுறானுங்க. இவனுக்கு 2 பேர் எவ்வளோ ஹீட்டுனாலும் நான் தாங்குவேன், ஒரு சின்ன பசங்க மாதிரி இவனுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. மூளையோடு யோசிக்கிற ஒரே ஒரு ஆள் அந்த செலிபிரிட்டி தான். டே, சூடாக இருந்தால் இங்கேருந்து நீங்கள் கிளம்பிடலாண்டா, இந்த இடத்துல உங்கள் ஈகோ பிரச்சனையை பார்க்காதீங்கன்னு சொன்னாலும் இதெல்லாம் ஒரு சூடா, இதெல்லாம் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறானுங்க. பட் முகத்திலே தெரியுது இவனுங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு. இதில் கூட இவனுங்களுக்கு ஈகோ பிரச்சனை. லோகன் பால் கோகிம்க்கு அடுத்த இடத்துல சக்ஸஸராக வைக்கலான்னு தான் இவனை சூஸ் பண்ணியிருக்கேன்னு கன் பார்க் கேட்குறான். பட் அது உண்மை இல்லை. இவனுக்கு இந்த சக்ஸஸர் அவனுக்கு அடுத்த இடத்துல ஒரு ஆளை போடணும், இதிலெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனுக்கு கீழே சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கேங்கை திரட்டுறான். அந்த கேங்கில் இவன் ரெக்ரூட் பண்ண மொதல் ஆள் தான் ஜோஹன் பால். ஃபேக் அக்கௌண்ட் வச்சு ஃப்ராட் பண்ணுறவங்களை பிடிக்கிறதுக்கு தான் விஞ்சுனும் அவன் ஃப்ரெண்டும் இங்கே வந்திருப்பாங்க. பட் சண்டை மட்டும்தான் போட்டிருக்கானுங்களே தவிர அந்த போலீஸே லீடர்ஸை பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. வர வழியில் அந்த ஃபோட்டோவில் நீ குண்டா இருக்கன்னு தானே அவனுங்களை பிடிச்சி பொழக்கணும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு விஞ்சன் கலாய்ச்சிக்கிட்டே வரான். அப்போ இவன் மைண்டில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறது. இவங்க எல்லாருக்கும் 15 வயசு இருக்கிறப்ப இருக்கிறதுலே குண்டான ஒரு ஜூடோ பிளேயர் இருந்தா. எல்லாருமே அவங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. எல்லா கோச், எல்லா மேனேஜர் அவங்களுக்கு கீழே இவளை கொண்டு வரணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதே நேரத்தில் ஒருத்தன் இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பின்னாடி இருந்து கழுத்தை பிடிச்சி பிளாக்மெயில் பண்ணுறான். இவளை விக்டிமாக வச்சு அவன் ஒரு ஹாஸ்டல் லீடர் தான். மரியாதையாக சரண்டர் ஆகலை, இந்த குண்டு தக்காளியை கொன்னுருவேன்னு மிரட்டுறான். விஞ்சினே பயந்து போய் எதுவும் பண்ணிடாதான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பட்டு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணுண்டான்னு அவன் நக்கலாக பேசுகிறப்ப, டே, நான் அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்டான்னு விஞ்சின் பேசுகிறான். 15 வயசுலேயே தோக்கடிக்க முடியாத ஜூடோ ஜீனியஸ் இந்த பொண்ணு தான். இவனை தூக்கி அடித்து முதுகெலும்பியே உடைக்கிறா, யாரை பாத்திரா குண்டா இருக்குன்னு சொன்னேன்னு. தெருவில் இருக்க ஒரு சீப்பான கடையில் ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நான் இங்கே தான் அடிக்கடி சாப்பிட வருவேன் தெரியுமா, அதுவும் எனக்கு ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு தோணா, இந்த கடை இவ்வளோ நல்லா இருக்குன்னு பேசுகிறான். அவன் போட்டிருக்க ட்ரெஸ்லாம் ரொம்ப பழசாக கிழிஞ்சு போயிருக்கு. பாக்கெட்டில் இருந்து ஒரு புது ஃபோனை எடுத்து அவன் எதிரில் இருக்கிறவனுக்கு கிஃப்டாக கொடுக்குறான். நம்ம கம்பெனியில் செஞ்ச புது ப்ராடக்ட் இது, இந்த ஃபோனை 4 தடவை மடக்கிக்கலாம் தெரியுமா, ஒழுங்காக யூஸ் பண்ணி சீக்கிரமாக உடச்சிடாதன்னு மிரட்டிக்கிட்டே கொடுத்துருக்கான். எதிரில் உட்காந்துருக்கிறது ஜே, இவன் ஜேயோட அப்பா. இந்த கொரியாலேயே மிகப்பெரிய பணக்காரன் இவன் தான். எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது தெரியுமா நமக்கு கீழே. அப்படி இருந்தாலும் உன்னோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தி அள வச்சுட்டாங்கன்னு சொல்லி கிரிமினல்ஸோட பேக்ரவுண்டை பற்றி விசாரித்தேன். நானும் இதை கேட்டு உனக்கு சொன்னேன். பட் நீ போலீஸ்க்கு போகாமல் தெருவில் சண்டை போகிற கிரிமினல்ஸ் மாதிரி அவங்க கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்க. இன்னொரு தடவை நீ எனக்கு ஃபோன் பண்ணவே பண்ணாதடான்னு இவன் கிட்ட எரிஞ்ச விழுறான். இவன் இங்கேருந்து கிளம்புறப்ப அவனை சுற்றி கிட்டத்தட்ட 50 பாடி கார்டு சேர்ந்துருக்கிறாங்க. மொத்த ஹோட்டல்லையும் ஒருத்தன் சாப்பிட்றதுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜேயோட சர்வெண்ட் கிட்ட எவன்டா இந்த பாடி கார்டுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தா, எனக்கு இவனுங்க கூட இருந்தால் கேங்ஸ்டர் மாதிரி ஃபீல் ஆகுது, இவனுங்களை ஒழுங்காக நடந்துக்க சொல்லு, அப்புறம் ஓ மேலேயும் நான் செம்ம கடுப்பில் இருக்கேன்டா, ஜே மேலே ஒரு கண்ணை வச்சுப்ப, எந்த பிரச்சனையிலும் இவனை மாட்டிக்காமல் பார்த்துக்கணுன்னு தான் நான் ஒன்றே இங்கே விட்டுட்டு போனேன். பட் நீ அவன் பேட்மேனு, நீ ஆல்ஃப்ரெடுங்கிற ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்க, மரியாதையாக இருந்துக்கொண்டு இவனையும் மிரட்டிட்டு போகிறான்.
கொஞ்ச நாள் கழிச்சு எலி ஒரு ஸ்கூலில் இருக்கிறப்ப ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்திருக்கான்னு சொல்கிறானுங்க. இவனுக்கு புதுசாக தெரியல அது, பட் வந்திருக்க பொண்ணு அந்த ஹாஸ்டலில் சேர்ந்த 2 பேரில் ஒருத்தி. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்ட உடனே இனிமேல் ஒளிஞ்சு பிடிச்செல்லாம் விளாட மாட்டேல நம்ம பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் வார நம்ம முகத்திலே ஒரு பஞ்ச் வைக்கிறான். இவங்க ஊரில் ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றப்ப ஒரு பாட்டு பாடுவாங்க போல, வெளியே வா நீ எங்கே இருக்கன்னு இவன் பாடிக்கிட்டே இவனை அடிக்கிறான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இதே பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான் எலி, டோட்டலாக வேற மாதிரி இருக்கான். ஒளிஞ்சு பிடிச்சுங்கிற பேரில் ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது ஓலிவாங் தான். எலி சுயநினைவுக்கு வாடா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, உன்னோட ஃபேவரட் ஓலிவாங்னா என்னை கொன்னுராதான் அவன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் முகத்தில் எந்த ஒரு எமோஷனும் இல்லை. இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.